வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீதேவியை ஒருதலையாக காதலித்த ரஜினிகாந்த் காதலை சொல்ல சென்றபோது ஏற்பட்ட தடங்கள் இதுவா? இணையதளத்தில் வெளியான செய்தி. அது மட்டும் இல்லாமல் தற்கொலை முடிவு கூட நடிகை ஸ்ரீதேவி எடுத்தாங்களாம். பரபரப்பில் என்னடா இந்த செய்தி புதுசாக இருக்குன்னு ரசிகர்கள் எல்லாமே ஆர்வத்தோடு கேட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ரஜினிகாந்த் கடைசியாக வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியான அந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வரும் அவர் அடுத்ததாக ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிருக்கிறாரு. மேலும் மணிரத்னம் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக அரசல் பரசலாக தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் ரஜினிகாந்த் பற்றி ஒரு புதிய தகவல்கள் ஒன்று வெளியாகி ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சூப்பர் ஸ்டார் என்ற ரசிகர்களால் பலருமே அழைக்கப்பட்டு பல வருடங்களாக அழைக்கப்படுவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த நாற்காலி அவருக்குன்னு மட்டும்தான் என்பது அவருடைய ரசிகர்களினுடைய நம்பிக்கை. அதற்கேற்பபடி தான் அவர் கரியர் கிராஃபும் இருக்கிறது. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு அவர் நடித்த அண்ணாத்த, தர்பார் ஆகிய 2 படங்களுமே மரணடி வாங்கியது. தோல்வி என்பது மட்டுமல்லாமல் பலரால் கடுமையான ட்ரோலுக்கு உள்ளாக்கப்பட்டது. இதனால் ரஜினியும் அவரது ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட் ஆகியிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்தார் ரஜினிகாந்த் அவர்கள். சன் பிக்சர்ஸ் இயக்கத்தில் அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகினது. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாயை வசூலித்தது. இதனால் ரஜினி ரசிகர்கள் உற்சாகமாகி தங்கள் தலைவர் எப்போதுமே ஃபார்மை இழக்க மாட்டார் என்றும் கூறினாங்க. ஜெயிலர் படத்தின் மெகா வெற்றிக்கு பிறகு தாசை ஞானவேசா இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்தார். ஆனால் அந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. வேட்டையன் படத்தில் சுமார் வெற்றிக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருடன் நடித்த நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌவியான் ஷாகிர், ஸ்ருதிஹாசன், அமீர்கான் என நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக கூலி வசூல் வேட்டை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படம் அநேகமாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக என்று புதிய தகவல்கள் வெளியாகிறது. அதேபோல் கூலி படத்தை முடித்துவிட்டு ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அதனை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. இப்படிப்பட்ட இருக்க ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியை சின்சியராக காதலித்தாங்களாம். காதலை செல்லும்போது தடங்கள் ஏற்பட்டதாகும். அதாவது சீருடன் சேர்ந்து ஏராளமான படங்களில் நடிச்சிருக்கிறார் ரஜினி. அவரை ஸ்ரீதேவியின் அம்மாவும் தனது வீட்டில் ஒருவராக தான் பார்த்தாங்களாம். ஸ்ரீதேவியுடைய பழக்கம் ரஜினிக்கு காதலாக மாறிவிட்டாராம். ஒருமுறை அவருடைய காதலம் சொல்லிவிட்டால் என்றால் முடிவு செய்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் ரஜினிகாந்த் ஸ்ரீயுடன் வீட்டுக்கு சென்றாங்களாம். அன்று அவரது வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததாம். சரி, இதுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்த காதலை செல்வதற்கு அருகே சென்றபோது ரஜினி அந்த சமயம் பார்த்த மின்சாரம் போய்விட்டதாம். காதலை சொல்லும் போது இப்படி மின்சாரம் போய்விட்டது, இது நல்ல சகுனம் இல்லை என முடிவு செய்து தனது காதலை சொல்லவே இல்லையாம். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த நிலையில் ஸ்ரீதேவியிடம் காதலை சொல்ல தயாரிருந்த ரஜினிகாந்துக்கு சற்று மனவேதனை என்று தற்கொலை முடிவு கூட வந்துச்சா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.